ஜப்பான், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் முன்னணி செமிகண்டக்டர் நிறுவனங்கள் இப்போது இந்தியாவை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? 2021ஆம் ஆண்டில் 76,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செமிகண்டக்டர் திட்டத்தை இந்தியா அறிவித்தது. ஆனால் அதன் முதல் கட்டத்தில் ஒரு பெரிய சவால் இருந்தது. நிறுவனங்கள் முதலீடு செய்ய வரும்போது என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதில் தெளிவு இல்லாமல் இருந்தது. இதனால் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் தேவையற்ற காலதாமதங்கள் ஏற்பட்டன என்று இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் சிஇஓ அமிதேஷ் குமார் சின்ஹா கூறியுள்ளார். இந்த சிக்கலை தீர்க்க இந்தியா இப்போது செமிகான் 2.0 என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த தயாராகி வருகிறது. இதன் மூலம் ஆவணங்கள் தரப்படுத்தப்பட்டு திட்டங்களுக்கான ஒப்புதல்கள் அதிவேகமாக வழங்கப்படும். இதன் விளைவாக ஜப்பானிய நிறுவனங்கள் ரசாயனங்கள் மற்றும் உபகரணங்களிலும், அமெரிக்க நிறுவனங்கள் இயந்திர உற்பத்தியிலும், சிங்கப்பூர் மற்றும் மலேசிய நிறுவனங்கள் தொழில்நுட்ப பரிமாற்றத்திலும் முதலீடு செய்ய ஆர்வமாக உள்ளன. செமிகண்டக்டர் அல்லது மைக்ரோசிப்கள் என்பவை நவீன உலகின் இதயம். 1950களில் அமெரிக்காவின் சிலிகான் வேலியில் இது தொடங்கியது. இன்று உங்கள் ஸ்மார்ட் போன், கார், டிவி, ஏசி என அனைத்திலும் இது உள்ளது. பல தசாப்தங்களாக இந்தியா மென்பொருளில் கொடிகட்டி பறந்தாலும் வன்பொருளில் பின்தங்கியே இருந்தது. நாம் பெரும்பாலும் தைவான், சீனா மற்றும் கொரிய நாடுகளையே சிப்புகளுக்காக நம்பியிருந்தோம். 2020இல் வந்த கோவிட்-19 பெருந்தொற்று விநியோக சங்கிலியை முடக்கியது. சிப் தட்டுப்பாட்டால் உலகில் கார் உற்பத்தியே நின்றது. ஒரு நாட்டை நம்பியிருப்பது ஆபத்து என்பதை உணர்ந்த இந்தியா, இந்திய செமிகண்டக்டர் மிஷன் என்ற அமைப்பை 2021இல் உருவாக்கியது. 2021ஆம் ஆண்டில் 76,000 கோடி ரூபாய் முதலீட்டில் செமிகண்டக்டர் திட்டத்தை இந்தியா அறிவித்த போது அதன் முக்கிய நோக்கம் சிப் தயாரிப்பு, பேக்கேஜிங் மற்றும் வடிவமைப்பு முதலீடுகளை ஈர்ப்பதாக மட்டுமே இருந்தது. ஆனால் எந்த ஒரு பிரம்மாண்டமான திட்டமும் நடைமுறை சிக்கல்களை சந்தித்தே ஆக வேண்டும். திட்டத்தின் முதல் கட்டத்தில் விண்ணப்பதாரர்களுக்கு ஆவணங்கள் மற்றும் திட்ட தயாரிப்பு குறித்து சரியான தெளிவு இருக்கவில்லை. இதனால் மதிப்பீட்டு செயல்பாட்டின் போது பல முறை விளக்கங்கள் கேட்கப்பட வேண்டிய சூழ்நிலை உருவானது என இந்திய செமிகண்டக்டர் மிஷன் சிஇஓ அமிதேஷ் குமார் சின்ஹா குறிப்பிட்டார். இந்த நடைமுறை சிக்கல்களை களைந்து செமிகண்டக்டர் உற்பத்திக்கான அடித்தளத்தை மேலும் வலுவாக்க மத்திய அரசு இப்போது செமிகான் 2.0 என்ற அடுத்த கட்ட திட்டத்தை நோக்கி நகர்கிறது. இதற்காக ஒப்புதல் நடைமுறைகள் முழுமையாக மாற்றியமைக்கப்பட்டு வருகின்றன. இனிமேல் விண்ணப்பதாரர்களுக்கு முன்கூட்டியே தரப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் வழங்கப்படும். ஆரம்பத்திலேயே முழுமையான தரவுகள் அரசிடம் இருப்பதால் தேவையற்ற காலதாமதங்கள் தவிர்க்கப்பட்டு ஒப்புதல்கள் மிக விரைவாக வழங்கப்படும் என சின்ஹா உறுதியளிக்கிறார். அரசின் இந்த வெளிப்படையான மற்றும் துரிதப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளின் விளைவாக சர்வதேச நாடுகளின் பார்வை இந்தியாவின் மீது திரும்பியுள்ளது. அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான், சிங்கப்பூர், நெதர்லாந்து மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. குறிப்பாக செமிகண்டக்டர் உற்பத்திக்கு தேவையான ரசாயனங்கள், தொழிற்சாலை வாயுக்கள் மற்றும் உபகரணங்களில் ஜப்பானிய நிறுவனங்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றன. மறுபுறம் அமெரிக்காவின் மாபெரும் இயந்திர உற்பத்தியாளர்களும் இந்தியாவை ஒரு சிறந்த மாற்று உற்பத்தி மையமாக பரிசீலித்து வருகின்றனர். சிங்கப்பூர் மற்றும் மலேசிய நிறுவனங்களோ கூட்டு வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் குறித்து ஆராய்ந்து வருகின்றன. செமிகான் 2.0 வெறும் உற்பத்தியை மட்டும் மையப்படுத்தாமல் சிப் வடிவமைப்பு, ஆராய்ச்சி, மேம்பட்ட பேக்கேஜிங் போன்ற செமிகண்டக்டர் துறையின் அனைத்து பிரிவுகளுக்கும் ஆதரவை விரிவுபடுத்தவுள்ளது. உலகளாவிய செமிகண்டக்டர் விநியோக சங்கிலியில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறுவதற்கான இந்தியாவின் பயணத்தில் செமிகான் 2.0 ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக அமையப்போகிறது. 1990களில் சென்னை ஒரு ஆட்டோமொபைல் ஹப் ஆக மாறியது எப்படி? ஹுண்டாய், ஸ்போர்ட் போன்ற கார் கம்பெனிகள் மட்டும் வரவில்லை. காருக்கு தேவையான டயர், கண்ணாடி, சீட் கவர் தயாரிக்கும் ஆயிரக்கணக்கான சிறு நிறுவனங்களும் வந்தன. அதே தந்திரத்தை தான் இப்போது செமிகான் 2.0இல் சிப் உற்பத்திக்கு பயன்படுத்துகிறோம். அமெரிக்கா தனது சிப் உற்பத்தியை பெருக்க சிப் ஆக்ட் என்ற சட்டத்தை கொண்டு வந்து பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்கிறது. தைவான் உலக சிப் உற்பத்தியில் 60% ஆக்கிரமித்துள்ளது. இவர்களை எதிர்கொள்ள இந்தியா வெறும் சிப் தயாரிப்பை மட்டும் நம்பாமல் முழு சப்ளை செயினையும் தன்வசப்படுத்த நினைக்கிறது. கடந்த மாதம் ஜூலை 15, 2026 பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை செமிகான் 2.0 திட்டத்திற்கு ரூபாய் 1,27,500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இது செமிகான் 1.0வை விட மிகப்பெரியது.
ISM CEO அமிதேஷ் குமார் சின்ஹா சமீபத்தில் ஜூலை 31, 2026 கூறுகையில், ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டு ராணுவ மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் சிப்களின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நவீன கார்கள் மற்றும் ராணுவ தளவாடங்களில் பயன்படுத்தப்படும் சிப்புகள் மூலம் உளவு பார்க்கப்படலாம் என்ற அச்சம் உலகளவில் உள்ளதால் சொந்தமாக பாதுகாப்பான சிப்புகளை உருவாக்குவது முக்கியத்துவமானது. செமிகண்டக்டர் 2.0 என்பது வெறும் தொழிற்சாலைகளை உருவாக்கும் திட்டம் அல்ல. இது இந்தியாவின் எதிர்கால தொழில்நுட்ப சுதந்திரத்திற்கான அடித்தளம். உலக நாடுகள் இந்தியாவை ஒரு நம்பகமான கூட்டாளியாக பார்க்க தொடங்கியுள்ளன. இந்த துறை வளரும் போது சாமானியராக நீங்கள் எப்படி லாபம் பெறலாம்? நேரடியாக பங்குகளை வாங்குவதற்கு பதிலாக உற்பத்தியில் கவனம் செலுத்தும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் SIP முறையில் முதலீடு செய்யலாம். செமிகான் 2.0 ரசாயனங்கள் மற்றும் வாயுக்களை குறிவைப்பதால் பங்குச்சந்தையில் உள்ள சிறந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் நிறுவனங்களை ஆராய்ந்து நீண்டகால முதலீடு செய்யலாம். சிப் உற்பத்தி பெருகும்போது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை அசெம்பிள் செய்யும் நிறுவனங்களின் உதாரணம் டைசான், கேனஸ், CG பவர் போன்ற நிறுவன வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. உங்கள் நிதி ஆலோசகரை கலந்துரையாடி முடிவு எடுக்கவும்.